அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுநாதருடைய இரண்டாம் வருகை மிக சீக்கிரம். உலகத்தின் காரியங்கள், செய்திகளை நாம் பார்க்கும்போது, கேட்கும்போது, கேள்விப்படும்போது, அநேக செய்திகள் கேள்விப்படும்போது ஆண்டவராகிய இயேசுநாதருடைய வருகை மிக சீக்கிரம் என்பதை அறிந்து கொள்கிறோம். அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியங்களும் அவைகள்தான். உலகத்தின் செய்திகளை நாம் பார்க்கும்போது, கவனிக்கும்போது, அவற்றை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னதான காரியங்கள் அநேகம் நிறைவேறி கொண்டிருக்கின்றன என்று சொல்லி நாம் கண்ணார கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே அநேகர் இயேசுநாதர் இன்ன நாளிலே வருவார் என்று சொல்லி ஒரு நாளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக 2032 செப்டம்பர் 23ஆம் தேதியிலே வருவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொன்னவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேதம், திருமறை என்ன சொல்லுகிறது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். திருமறை வார்த்தைகளின் அடிப்படையில் அவற்றை ஒப்பிட்டு பார்த்து நாம் இந்த காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே இயேசுநாதர் அந்த 2032 வருவாரா என்று சொல்லுகிறதான ஒரு கேள்வி எழும்புகிறது. அப்படி அந்த நாளிலே வருவார் என்று சொன்னால், அந்த நாள் வரை மக்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து விட்டு ஒரு நாளுக்கு முன்னதாக மருந்து திரும்பினால் போதுமே என்று சொல்லுகிறதான ஒரு கேள்வி எழும்புகிறது. ஆனால் இயேசுநாதரிடத்தில் இந்த காரியத்தை குறித்து கேட்ட பொழுது, இந்த பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவருக்கும் அந்த நாளையும் குறித்து தெரியாது என்று சொன்னார். ஆனால் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே அநேக அடையாளங்களை, குறிப்பாக 11 அடையாளங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். அவற்றில் முதல் 2 அடையாளங்கள் கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி விட்டார்கள் என்று சொல்லி இயேசுவின் 2ஆம் வருகை 2032 இருக்கும் என்று சொல்கிற பாகம் 1 நான் பதிவிட்டேன். அடுத்து அத்திமரம் துளிர் விடுகிறதான ஒரு அடையாளம் நிறைவேறிற்று என்பதை அந்த தலைப்பின் பாகம் 2 குறிப்பிட்டேன். அதற்கு பின்னதாக மத்தேயு 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறதான பூமி யுத்தங்களை குறித்து, யுத்தங்களின் செய்திகளையும் குறித்து பாகம் 3 பதிவிட்டிருந்தேன். இப்போது இன்னும் தொடர்ந்து உள்ளதான அடையாளங்கள், இயேசுநாதர் சொன்னதான அடையாளங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக நடந்து நிறைவேறி கொண்டு இருக்கின்றன என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வருகிற அடுத்த பதிவில் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் 2வது பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறதான பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், உலகத்தில் ஏற்படுகிறதான அழிவுகள், இவற்றை குறித்து நான் உங்களுக்கு பதிவிட ஆசிக்கிறேன். இந்த காரியங்களை, செய்திகளை கேட்டதான வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஏன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்போது வேண்டுமானாலும் இயேசுநாதருடைய வருகை இருக்கும். ஆனபடியினாலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக, எச்சரிக்கையாக இருந்து அவரை சந்திக்க ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுநாதர் சொல்கிறார். கலங்கி போக வேண்டாம், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்கிறார். இவற்றை பார்க்கிற வேளையில, கேட்கிற வேளையில இது எச்சரிப்பின் செய்தியாக எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசுநாதர் எப்போது வந்தாலும் அவரை சந்திக்க ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஆயத்தப்படுகிறவர்கள் கலங்கி போக வேண்டியது அவசியம் இல்லை. எப்போது அவரை வந்தாலும் அவரை சந்திக்க ஆயத்தமுடையவராக இருக்கிறேன் என்று சொல்கிறான மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு உலக வாழ்க்கையில எந்த துன்பங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் இயேசுநாதரை சந்திக்க ஆயத்தமுடையவனாக இருக்கிறேன் என்று சொல்கிற வாழ்க்கை வாழ உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென்.